ஆதி சித்தருக்கு சரியா. அடுத்த அமாவாசை கண்டிப்பா இருக்குங்க. சரியா சத்தியத்தில் நடக்க மாதிரி. சரியா. சத்திய வழி கருப்பசாமி வழி. சரியா. நீதி வழியாகவும் கருப்பசாமி ஐயா. எந்த உலகத்தில் இருந்தாலும் ஐயா கருப்பன் தான். சரியா. உண்மைதானப்பா? நல்ல நல்ல பாவம். சரி, அடுத்த அமாவாசை கண்டிப்பா இருக்கும். சரியா. ஆணி பாதத்தில் ஐயா ஆணி முழுசாக இருக்கும். சரியா. மட்டையாக நிற்கக்கூடிய கருப்பசாமி யார் நிற்க மாட்டாங்க. சரியா. குத்துனா கால் உள்ள குத்தணும், அறவில் இருக்கணும். சரி. அப்படி வச்சா தான் மேலே இடத்துக்கு மதிப்பு. சரி. நீ போட்டிருக்க ஆணி பாதம் அது மண்டையாக இருக்குது. ஆமாம். கருப்பசாமிக்கு அது வேண்டாம். சரியா. கருப்பசாமிக்கு ஆணியாக இருக்கணும். சரியா. அறுவாளாக இருந்தாலும் வெட்டக்கூடியது மாதிரி இருக்கணும். சரியா. சரி. 18ஆம் படி கருப்பசாமி மக்களை பார்க்க மத்தியானம் ஓடி வந்திருக்கேன். சரி. மாளிகைலாம் விட்டு மாளிகை போகிற கருப்பசாமி பணக்கார இடம் தேடி போகாமல் கருப்பசாமி குடிசையை தேடி வராமல் மக்கள் மத்தியில் கேட்கலாம். குடிசையாக இருந்ததோட கோபுரம் பார்க்க முடியும். ஆமாம். கோபுரத்துக்கு போய் நான் என்ன செய்ய? அங்கே இந்த மாதிரி இருக்காதா? இருக்காது. தானப்பா. அதனால தான் கருப்பசாமி எங்கே போனாலும் வாக்கு கொடுக்க ஒரு குடிசையை தான் முதல்ல எடுப்பேன். ஆமாம். அதுக்கப்புறம் தான் கோபுரம் ஆக்குவேன். சரக்கு இருக்கா? ஐயா யாரும் சரக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நல்ல குவாலிட்டியாக வாங்கி கொடுப்பாங்கடா. என்ன செய்வேன்? உடைச்சி பழக்கம் இருக்கா உனக்கு? நல்ல உடைக்கிய பழக்கம் இருக்கா? கருப்பசாமி சார் அப்படி எப்பா வழக்கு 2 பேருக்கு அப்படி சொல்லுங்க. குழந்தை வரும் அப்படின்னு இருந்தால் 2 பேர் இருக்கா எந்திரிச்சு வரலாம். யார் இருக்காங்களா? குழந்தை வரம் யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? யார் இருந்தாலும் எந்திரிச்சுவாங்க. 2 பேருக்கு குழந்தை வர இருக்கு. பார்த்தேன்டா அப்படி குடும்பத்தை கருப்பசாமி சார் யாருக்கு வேற உனக்கு என்ன வேணும்? அப்போ 2 பேருக்கு கால் வரும். நீங்கள் 2 பேர் பார்த்தாலும் ஏற்கனவே அங்கே கால் சொடலாக இருக்காரம்மா? சத்தமாக சொல்லு. இருக்காரா இல்லையா? அப்படி சொடலை என்னை நம்பி வந்து கருப்பசாமி உனக்கு கொடுக்கக்கூடிய காணியும் பார்க்கும். அப்படி என்னுடைய எந்த ஒரு குறையிலன்னு சொல்லுதார உடம்புல எந்த ஒரு குறையும் இல்லை, பயப்படாத. வாரிசு தரணும் அப்படி தானே? வாரிசு கருப்பசாமி என்ன செய்வேன்? என்ன செய்வேன் நீ சொல்லு. முடிஞ்சுதான் கேட்பேன். அப்படி 40 நாள் கருப்பசாமி ஒரு பெரிய அன்னதானம் போட்டுருவியா? 41 நாள் முடிச்சு போடுவியா? இல்லை ஆடி அமாவாசை கொடுத்துருவியா? போட்டுருவே மாட்டியா? வாக்கு நான் கொடுத்தா சத்திய வாக்காரு தெரியும். வீட்டுக்கு மேக்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல சொடலை இருக்காரா இல்லையா? மேல் பக்கம் இருக்காரா? அவர் மேலே நம்பிக்கை இருக்கா? நான் கருப்பன்னு உடனே ஒன்று தான். ஆனால் கருப்பனாக இருக்கேன். கருப்பன் சொன்ன வாக்கு மாறாது. 1, 2, 3வது வீட்டில் இருக்கேன். உண்மையா? எத்தனாவது வீடு? 3வது வீட்டில் இருக்கா. அப்படி எண்ணி பார்த்த ஆள் 4 பேர். எத்தனை? சத்தமாக சொல்லு. 4 பேர் தானே? கருப்பசாமி இந்த கனியை கொடுத்த மாதிரி எண்ணி 2 மாதத்தில் விளைய வச்சு தரேன். ஒரு 3 அமாவாசை என்ன தேடி வந்துருவேன். கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி இருப்பேன். வேற யாரும் வந்திருக்கா கூட? உளுந்து உண்ணுங்க சாமிச்சார். தம்பி வர சீக்கிரம் வாங்க. வாரிசு தந்தா செஞ்சிருவியா? ஏமாத்த மாட்டியா? கருப்பேன் அப்படி இவங்க இல்லை. என்ன இன்னொரு இடத்துலையும் பார்த்துருக்கேன். உண்மையா இல்லையா? எங்கே பார்த்துருக்க? கருப்பேன் சொன்ன வாக்குப்படி அங்கே இருக்கா இல்லையா? ஒரு மரத்தில் இருக்கேன். சத்தமாக சொல்லு. இங்கே இப்படி இருக்கேன். ஆனால் கருப்பசாமி ஒன்று வாக்கு தரேன், பாலை வச்சு தரேன். அப்படி வச்ச வாக்குப்படி கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி 3 மாதத்தில் வாரிசு கொடுத்த கருப்பசாமி அன்னதானம் போட்டு சிறப்பாக தெரியாம வாக்கு மாறினா தொட்டலுக்கு சொந்தமானவனும் இருக்க மாட்டான். கருப்பசாமி சொல்லி தான் கொடுப்பேன். என்கிட்ட ஏமாற்ற முடியாது. ஓடி என்கிட்ட எந்த ஒரு காண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சுடலைக்கும் உன் வீட்டில் அம்மனுக்கும் ஒரு நேமஸ் இருக்கா இல்லையா? மாதிரிக்கு இருக்கா இல்லையா? அப்போ அவளெல்லாம் ஏமாத்திடலாம். சுடலையும் மன்னிச்சிடுவார். கருப்பசாமி மன்னிக்க மாட்டேன். சொன்ன வாக்கு தான். நான் கொடுத்த வாக்கு மீறும்போது எந்த சாமி என்கிட்ட வர முடியாது. மாளிபார கருப்பசாமிக்கு ஒரு பேர் போனது உண்டு. தப்புனா கையில் பெரம்பு வச்சுருக்கேன், சாட்டையும் வச்சுருக்கேன், அடிச்சிடுவேன். கொடுக்கலாமா நம்பி?
அவ செய்வாளா நீ செய்வியா நானே செய்வேன். வாக்கு மாற மாட்டியா வாக்கு மாற மாட்டேன். இல்லைன்னா உங்ககிட்ட தான் வந்து நிற்பேன் சரி சரி நீ கையில் பிடிக்கணும் இந்த கனியை அப்படி வீட்டுக்கு பொண்ணு எடுத்து புளிஞ்சு குடிக்கணும் முன்னாடி தெரியுங்க குடிப்பியா மாட்டியா சரி பலம் மஞ்சள் குங்குமம் காப்பாற்றிட்டா கருவசாமி அப்படி விளக்காடி பார்த்தா சரி அப்படி கிடையாது அவர் கூப்பிட்டா தான் கணக்கு அப்படி இருக்குமாப்பா சரி அப்போ உடம்பு நோயோட அப்படி என்கிட்ட இது 4வது வாரம் வரணும் எந்திக்க முடியாமல் உட்காந்துருக்கான் வர சொல்லு ஐயா, வாங்க வாங்க 4வது உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் வேலை தொழிலில் இப்போ அப்படி செய்யக்கூடிய அளவுக்கு கருப்பசாமி உருவாக்கி தந்துருந்தேன் வேலை பார்க்கறது உருவாக்கி தரேன் இப்போ எப்படி இருக்கு கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி அங்கே இருக்க பாட்டி போகிறேன்னு வேலையில் ஒன்று உட்கார வச்சு அந்த வேலையெல்லாம் விடக்கூடிய நேரம்லாம் வந்தது உண்மையா சத்தமாக சொல்லு ஆனால் வேலை விட காப்பாற்றி தரேன் அப்பனை காப்பாற்றி தரேன் நீ தானப்பா கேட்டேன் பக்கத்தில் வாப்பா கேட்டியா இல்லையா அதுலேருந்து 3வது வாரம் என்கிட்ட வருவான்னு சொன்னேன் சொன்னா இல்லையா வந்தானா இல்லையாப்பா காப்பாற்றி கொடுத்த கருப்பசாமி வாக்கு தரேன் உத்தியோகத்துக்கு போகலாம் ஆடி அமாவாசை இந்த கருப்பசாமிக்கு ஒரு சிறப்பாக உள்ள அன்னதானம் பண்ணுறோம் சரக்கு கொண்டாடா நல்ல பிள்ளைடா சரக்கு தாண்டா முக்கியம் சரக்கு சுருக்கும் கருப்பனுக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வீட்டை விட்டு முதல்ல நீ வந்த உண்மையாமா யார் வந்தா நீ தானே வந்த உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு எங்க இருந்து கூட்டிட்டு வரேன் சரியா இருக்கா இல்லையா உடச்சு கொடு அப்படி உடம்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாம மாத்தி தரம்டா பயப்படாடா இருதயத்துல அடப்பு அப்படின்னு சொன்னாடா எந்த இது இருக்காது அப்படி உட்காந்து கனியை ஒரு 3 தடவை வாங்கி சாப்பிட்டு போகணும் இன்னைக்கு அமாவாசை உட்காந்து வாங்கி சாப்பிட்டு போறியா இதுலேருந்து ஒரு 19 கணக்காக ஒன்று கூப்பிடுவேன் வந்து நிற்கணும் அவ்வளோதான் உட்காந்து ஒன்று கூப்பிடுறேன் கருசாமி அப்படி உட்காந்து அப்படி இருக்குமாப்பா சரி சரி அப்படியாப்பா சரி எப்பா கல்யாணம் முடியணும் மாங்கல்யம் தடையாகவும் இருக்கும் யாருக்கா யாரும் வந்துருக்காங்களா மாங்கல்யத்துக்கு கேட்டு வந்துருக்கோம் யாருக்காங்களாப்பா வாங்க வாங்க யார் இருந்தாலும் வாங்க உளுந்து கும்பிடுங்க ஐயாட்ட உளுந்து கல்யாணம் தடைகள் மகள் அப்படி கருசாமி ஏன் நான் கூப்பிடக்கூடாது அப்படி இடையில நம்ம விருப்பப்பட்டு பேசி வச்சிருக்கிற கல்யாணம் இருக்காப்பா அப்படியா இருக்கு பொண்ணு பார்த்தது மாதிரி இருக்கப்பா இல்லையா கருப்பசாமி கணக்கு தர மாதிரி கூப்பிடுதார ஆசைப்பட்ட கல்யாணம் முடிய நேரப்பா கேட்டுருக்கான் இருக்காட்டியா ஆசைப்பட்ட கல்யாணம் நடக்க நினைச்சு வந்துருக்கியாமா யாருக்கு அதான் அப்படியே கூப்பிட்டேன் நீ எங்க நினைப்பு இருக்க கால் வந்துடும் அம்மா வேலைக்கு உளுந்து வாங்க மெதுவாக தான் சொல்கிறேன் நான் சொல்லல வந்தோன்னு வரும்போதுக்கு கற்பட்டா வந்த இடம் தங்கதமாக நினைப்பேன் 61 உருவம் ஒரே உருவத்தமாக காட்சி கொடுக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமி நிற்கலாம் சரியா அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் அப்படி வழக்கான 2வது பள்ளி வரக்கூடிய கொஞ்சம் வாய்ப்பு இழுத்து போகுது உண்மையா என்ன செய்யணும் நான் கருப்பசாமி அப்படி வழக்காடி பார்த்தேன் உருவாக்கி தந்துடுவோம் 2வது இது அவளுக்கு முடிவாயிருக்கும் உண்மையா காலில் உங்களுக்கு வேலை வந்து கும்பிட்டாங்க சீக்கிரம் வழக்காடி பார்த்தேன் நல்லபடியாக எந்த பொருளாதாரத்தையும் கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சா போதுமா அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்த சாமி வாழ வச்சா போதுமா முடிச்சு கொடுத்தா கருப்பசாமி என்ன செய்வேன் நான் கொடுத்து கேட்கக்கூடிய கருப்பசாமி சந்தோஷமா வாழ வச்சதுக்கு முடிச்சு கொடுத்து கருப்பசாமி இந்த இடத்துல ஒரு 11 நாள் கழிச்சு வர சொல்லுவேன் வருவியாங்கிட்ட நல்லபடியாக முடிச்சு கொடுத்து பணம் பொருளாதாரத்துக்கு தரேன் 2 பேருக்கு வரவழைச்சு கொடுத்தா போதுமா வேற என்ன கேட்ப அப்படி உடல் நிலை சரியில்லாமல் இருக்கு யாருக்கு வீட்டுக்காரர் தான் சொல்லுறாரு கால் வலி சம்பந்தப்பட்டது இருக்கா நல்லா ஆக்கி தரேன் 3 முறை என்னை தேடி வரணும் வருவியா 3 முறை இந்த இடத்துக்கு வரணும் 3வது முறை நல்லபடியாக முடிச்சு கொடுத்து கருப்பசாமி முடிச்சு கொடுத்து கேட்பேன் அப்படி வந்து சார் அது வரைக்கும் இந்த கனி வச்சுக்க செயல்படுத்திக்க வாழ வச்சுட்டேன் கருப்பசாமி சரி மதுரை சொல்லிட்டாளா ஒரு காலில் விழுந்தோம் 17 ஆண்டு ஓடி உழைச்சோம் ஆனால் ஒன்றும் மிச்சம் இல்லையா சும்மா சொல்லு முருகபெருமான் நிற்கார கும்பிடுவியா உயிராக கும்பிடுவியா அப்படி கும்பிட்டா நம்ம இப்போ சமீப காலத்தில் பொண்ணு பொருள் அப்படி பெண்ணால் வரக்கூடிய பிரச்சனை சந்திச்சிருப்போம் உண்மையாப்பா எல்லாம் கொடுத்தது நம்பி கொடுத்தோம் உடல்நிலையிலும் போயிட்டு உண்மையா அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் என் வழக்கில் வரக்கூடியது வேற மாதிரி தப்பு நடக்க என்ன செய்யணும் யார் அடிக்கணும் தப்பு நடக்குன்னு சொல்லுறேன் என்ன செய்யணும் திருத்தி கொடுக்கணுமா நாம காதார கண்ணால பார்த்ததையும் வெறுத்து கொடுக்கணுமா என்ன செய்யணும் கர்ப்பசாமி வீட்டில் அப்படி அசிங்கம் இருக்குன்னு சொல்லுங்க மேடம்
இருக்கா இல்லையா? அந்த ரசிக்கத்தால எண்ணி 3 ஆண்டு காலம் இப்போதைக்கு நமக்கு உடல்நிலை அப்படி வரக்கூடிய தொழில் முடக்கம். உண்மையா பையா? அந்த முடக்கத்துல கொடுத்தது கூட இருக்கக்கூடிய நிலைமையில இல்லாம இருக்கும். உண்மையா இல்லையா? அப்படி கருப்பசாமி தேடுது வாழ்வா சாவான்னு உட்காந்துருக்கு. உண்மையா இல்லையா? காலையில் வந்துருவான் நல்லா கொடுக்கட்டுமா? யாரு கேட்டு வந்திருக்க? யாரு கேட்டு வந்திருக்கா? உனக்கு கேட்டிருக்கா இல்ல கூட இருக்கிறவங்க கேட்டிருக்க? யாரு கேட்கணும்? குடும்பத்தை வாழ வச்சு தரேன். சரிவரை இப்போதைக்கு நம்மளுடைய பேச்சு கேட்க எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. நம்மளை ஒரு டம்மி ஆக்கிவிட்டாங்க. அப்படிதானடா? அப்படி இருந்த நேரம் பாராட்டினாங்க. இப்ப இல்லாத நேரம் நீ ஏன் இருக்கிற நிலைமைக்கு வந்து உண்மையா இல்லையா? கடன் கண்டிருக்கியா? எத்தனை பேர்கிட்ட? 3 பேர்கிட்ட கருப்பசாமி வழக்குல சொல்லுதானே? உண்மையா இல்லையா? 3 பேர்கிட்ட இருக்கக்கூடிய கடனுக்கு பார்த்துட்டு தொழில் சாணத்துல வந்து போட்டி போறாங்க. அதையும் நிப்பாட்டிட்டாங்க. உண்மையா சொல்லு. இந்த கருப்பசாமி எங்கெங்க பார்த்திருக்க? இன்னொரு இடத்துல வந்திருக்க. அங்க வாக்கு நான் கொடுக்கல. உண்மைன்னு சொல்லு. 2 பேரும் வந்திய காலைல விழுந்து 3 வருஷத்தோட கஷ்டத்தை நீக்கி கொடுத்து கருப்பசாமி தொழில நல்லா வளர்த்து கொடுத்து கடனை அடிச்சு கொடுத்தா கருப்பசாமிக்கு என்னடா செய்வேன்? வாக்கு மாற மாட்டியா? மாற மாட்டியா? நிப்பாட்டல ஒண்ணு போட்டது ஒண்ணு நிப்பாட்டு. காத்துல உட்காரதும் கிடையாடா. கருப்பசாமி வேற வரணும். அதனாலதான் உழைச்சி ஒண்ணு இல்லாம நம்ம கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்துட்டு இப்போதைக்கு கடனா இருக்கு. கருப்பசாமி எப்படியாட்டு என்ன காப்பாத்து. அப்படி இருக்கக்கூடிய பெண்மணி வீட்டுல உடல்நிலை சரியில்லாம இருக்கணும். இழப்பு சம்பந்தப்பட்ட கால் அப்படி கருப்பசாமி இதுல இருந்து கொண்டு போற என்னுடைய கனி திருநாள் ஒரு 3 அமாவாசை அப்படி ஒன்னால முடியும் போது என்கிட்ட கூப்பிடுவேன். வர முடியுமாப்பா? இப்ப வந்திருக்கல இத மாதிரி இப்ப வரக்கூடிய கஷ்ட பணத்தை கொடுக்க வச்சு கருப்பசாமி அடுத்த அமாவாசை இங்க வர வச்சா வருவியாப்பா? சத்திய வாக்க தரேன். கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி கொடுத்து பால வைக்கிற கருப்பசாமி எப்படி பால வைக்கிற கருப்பசாமி வாக்கு தரேன். கஷ்டத்தை நீக்கி தரேன். ஒரு வாரிசுக்கு பிரச்சனை இருக்க என்ன கேட்கணும்? கதையில சொல்லித்தர எல்லாத்தையும் உடைச்சு சொல்ல முடியாது. நம்புறியா? உடைக்கக்கூடிய இடம் இல்ல. உடைச்சோம்னா தனியா வரணும். என்ன செய்யறோம் எதை செய்ய கருப்பசாமி காதல சொல்றாரு. அவங்ககிட்ட சொல்லு நடக்கக்கூடியதை வாக்கு கொடுத்துட்டேன். ஆனா இனி வரக்கூடியதை காப்பாத்தி கொடுத்து எந்த தவறு பலி எது இருந்தாலும் அடிச்சு நேரம் ஆக்கி கொண்டு குடும்பத்தை நல்லா ஆக்கி கொடுத்து பொருளாதாரம் கொடுத்து வாழ வச்சா போதுமாப்பா? சத்திய வாக்கா சொல்ல 3 அமாவாசை இந்த கருப்பசாமி தேடி வரணும். அதுக்குள்ள பொருளாதாரத்தை நான் தரேன். பொருளாதாரத்தை கொடுத்து தான் கேட்பேன். கொடுக்காம வர வைக்க மாட்டேன். உடல்நிலை வந்து பார்த்தேன். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு அப்படி சுகர் இருக்காப்பா? சத்தமா சொல்லும். சுகர் இருக்கா? அப்புறம் வாங்கிட்டு இருக்கோம். மருந்து போட்டுட்டு இருக்கோம். அப்படி தலை சுத்து அப்படி 2 தடவை கீழே விழுந்துட்டேன். உண்மையா இல்லையா? இனிமேல் அந்த தலை சுத்து வராத அளவுக்கு கருப்பசாமி உடல் நோயும் போக்கி தரேன். தகப்பனார் வழிகண்ட தெய்வத்தை ஏன் கும்பிடாம இருக்க? ஏன் போகல? வந்து நிக்கார அரவாலை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் போகல? உண்மையா இல்லையாப்பா? 3 தெய்வங்களா இருக்கு அந்த இடத்துல. ஒண்ணு இல்லையா? 3 தெய்வம் இருக்கு. அதுக்கு கூட கருப்பனும் இருக்கேன். உண்மையா இல்லையா? கருப்பனும் இருக்கேன். அப்ப கருப்பனுக்கு பாத்தியப்பட்ட மக்களா இருந்தாலுமே ஐயனாருக்கு பாத்தியப்பட்ட மக்களா இருந்தாலுமே கருப்பசாமி கூப்பிட்டு கொடுத்த வாக்கு மாற மாட்டேன். உடல் நோய் போக்கித்தாரு. குடும்பத்துல அமைதியாக்கித்தாரு. கொண்ட கடனை இதுல இருந்து அடைச்சுத்தாரு. சொன்ன வாக்கு சத்திய வாக்கா இருக்கு. வாக்கு மாறாது. கருப்பசாமி வாக்கு மாற மாட்டேன். உடல் நோயும் இருக்காது. உன்னை தவிர எத்தனை இருக்காங்க? உன்னை தவிர வீட்டுல எத்தனை இருப்பா? எத்தனை கனி கொடுத்துருக்கேன்? 3 பேர் நல்லா உருவாக்கி கொடுத்து நல்ல நோய் இல்லாம காப்பாத்தி கடனை முதல்ல அடைச்சு தரணும். அதானப்பா அடைச்சு தர. வேற என்ன கேப்ப? சொல்லிட்டோம்ல தொழில் முடக்கமாயிட்டு. வேலையை மறுபடியும் உருவாக்கி தரட்டுமா? யாரையும் நம்ப மாட்டியா? அந்த நம்புறதுனால தான் இந்த வழிக்கு வந்துட்டோம். உண்மையா இல்லையா? கூட வந்து தொழில கத்துக்கிட்டாங்க. நம்மளை இப்ப தெருவில் விட்டுட்டாங்க. உண்மைன்னா உண்மை. கறக்கடிப்பியா? போகவும் கூடாது. அப்படி உடம்பு பாதிச்சு வந்தக்கூடிய பலனைகளுக்கு வயிறு வலி அப்படிலாம் கஷ்டப்படும். உண்மையா இல்லையா? அந்த வயிறு வலி மாத்திட்டு மேடம். வயிறு வலி உடனே மாத்திட்டு இது உடலுக்கு வச்சுக்கணும். அதை வாங்கி கொடுப்பா. இன்னொன்னா போடு. கீழே போட்டுறாது. இடம் வீடு அப்படி இருக்கக்கூடிய இடத்தை மாத்தி அமைக்கலாம் நினைப்பு இருக்கா? அதான் இருக்குது. 2வது வீட்டுல இருக்க. 1வது வீட்டு 2வது வீட்டுல இருக்கு. உண்மையா இல்லையா? கருப்பசாமி பழக்காடி பார்த்துட்டா என் குதிரையை விட்டுட்டேன். என் குதிரை உன் வாசல்ல இருக்கு. அப்படி சொல்லக்கூடிய வாக்கு எல்லாரும் நம்பி ஏமாந்து போறான்னு சொல்றாரு. உண்மையா?
கருப்பசாமி இது உன்னுடைய உடலுக்கு வச்சுக்கணும், காப்பாற்றி தர, வெற்றி ஆக்கி தர, செயல்படுத்திக்க. அது வரைக்கும் இந்த கருப்பசாமி நினைச்சுக்க, ஓடி வரும் வீட்டுக்கு. வேற எதுவும் கேட்கணுமா? தொழிலை உருவாக்கி தரணும்னு சொல்லிட்டேன். அந்த தொழில இனி வரக்கூடிய பலனும் கொடுத்து பணமும் கொடுத்தா போதுமாப்பா. என்ன நம்பி வந்திருக்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கல, கருப்பசாமி 10 இடத்த கேட்கட்டும் அப்படி இருக்குமாப்பா? சரி, ஆமா, இதுல இருந்து உருவாக்கி தரேன். ஆமா, ரெண்டாவது சீட்ல உட்கார்ந்து வந்த உண்மையா? 2வது சீட்ல உட்கார்ந்து உண்மையா? உண்மை சத்தமா சொல்லணும். சரி, கருப்பசாமி உன்னை அங்கிருந்து கூப்பிட்டு வரோம்ல, வாக்கு கொடுத்த மாதிரி பாலை வச்சு தருவேன். இனி 1 மாசம் நிச்சயம் இனி வரக்கூடிய தொழில் உருவாக்கி தரேன். சத்தியவா போயிட்டு வரேன். எதுவாக இருப்பாங்க கருப்பசாமி? ஆமாப்பா, அப்படி இருக்குமாப்பா? சரி, ஏன்னா வேலையை கொடுத்துட்டேன், ஆனா வேலையை மாற்றி அமைக்கணும், வேற இடத்துக்குலாம் போறது மாதிரி இருக்கு. பாப்பா சேர்மாதிரி பக்கம் வேலை கொடுத்துருக்கேன். இல்லை பிள்ளடா, சரக்கு வேண்டியிருக்கான். சரி, ஒன்று விட ஒன்று வச்சிரு, தேவைப்பட்ட குடிச்சுக்கிறோம்ல. சரி, கருப்பசாமி சந்தோஷம். அப்படி பலக்காடி பார்த்தேன், ஒரு வேலை கொடுத்தாலும் இன்னொரு வேலையும் வேணும். உண்மையா இல்லையா? 2 தடவை அந்த வேலையில் ஒரு அழைப்பு வந்துட்டு, போகணுமா வேண்டாமா, ஆனால் கொஞ்சம் அழைச்சிடும். உண்மையா இல்லையா? அதனால பயந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பணம் கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்க வேலை நிரந்தர வேலை. நான் என்ன செய்யணும்? நிரந்தர வேலை வேணுமா? இல்லை அப்படி ஓடி ஆடி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தாலும் கருப்பசாமி வழக்கில் அந்த பணம் கிடைக்கும். ஆனால் வேலை நிரந்தரம் இல்லையே. நிரந்தர வேலை இதே பார்க்கலாமா? நான் இதுலேருந்து ஒரு பணத்தெல்லாம் கூட்டி கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு தரேன். இது கிடைச்சது 2வது வேலை நான் கொடுத்துருக்கேன். இந்த வேலையை பார்க்கலாமே. உண்மையா இல்லையா? அப்படி கருப்பசாமி வீட்டு பக்கம்ல எங்க தங்கிக்கு அங்கெல்லாம் வந்துட்டேன். முதல் வீடு சத்தமா சொல்லு. முதல் வீடு கருப்பசாமி வந்துட்டேன். கிழக்க பார்த்து படுத்திருக்க 2 ரூபா தான் இருக்கு. சத்தமா சொல்லணும். உண்மை காப்பாற்றி தரேன். இந்த வேலையை பார்க்கலாமா? அந்த வேலை போனா கொஞ்சம் உடச்சல் உடல்நிலை நமக்கு தாங்காது. நான் சொல்லுறது புரியுதாப்பா? அப்படி போகக்கூடாது, பல ஊர்களுக்கு போக வேண்டியிருக்கும். உண்மையா இல்லையா? அப்படி போனால் உன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல், அதனால இந்த வேலையை பார்த்து அப்படி குழந்தை குட்டியோட நல்லா வாழ வச்சா போதுமாப்பா? எந்த இதுவும் இல்லை. அப்படி கருப்பசாமி வழக்கில் வந்து பார்க்க அப்படி பேங்க்ல இருக்கலாம் காலியாச்சு. 2 அக்கௌண்ட் வச்சிருக்கேன். சத்தமா சொல்லணும். உண்மை சார். அதெல்லாம் உள்ள போய் பார்த்துட்டேன். உண்மை. ஆமா, இப்போ ஏறது கூட எடுத்துட்டேன். உண்மையா இல்லையா? எல்லாத்தையும் சொல்லுவேன். கருப்பசாமி வாழ வச்சுட்டாங்க. எனக்கு இணல் போட்டேன், உன் இணல்ல நான் உட்காந்துருக்கேன். அதனால தான் தொழிலை கொடுத்தேன். அதுக்கப்புறமா 2 வேலையும் தேடி வந்தது. உண்மையா இல்லையா? கருப்பசாமி சொன்ன வாக்கு உண்மையா பையாப்பா? எட்ல கையா கருப்பசாமி சொன்ன வாக்கு கருப்பசாமி அடுத்து பழக்காடி பார்த்து இன்னைக்கு வரக்கூடிய உடல் நோயெல்லாம் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து இந்த வேலையில் நிரந்தரமாக்கி கொடுத்து கருப்பசாமி வச்சு நல்லபடியாக வைக்கின்றேன். ஆடி அமாவாசை இந்த கருப்பசாமிக்கு என்ன செய்வேன்? ஒரு முழு அன்னதானம் போடணும். இதுக்கு சேட்டை எனக்கு கொடுத்துரும். அதுக்கு அப்படி எண்ணி ஒரு 3 மாசத்துல கருப்பசாமி வழக்காடிட்டாங்க. அதுல 3 மாசத்துல சம்பளமும் கூடும். 2 பேரும் வாங்கல தான் வேலை பார்க்கணும். எத்தனை பேரு சொல்லி கேட்க? 2 பேர்ப்பா. நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உனக்கு 2 பேர் தான். 1, 2, 3வது சேர்ல கணக்கு பார்த்து உட்கார்ல. உண்மையா இல்லையா? அப்படி கணக்க பார்த்து உண்மையா இல்லையாப்பா? மழை வச்சு தரேன். கருப்பசாமி நம்பி வந்துட்டேன், காப்பாற்றி தரேன். உடனே ஆரோக்கியத்தை நல்லபடியா பார்த்துக்கிறோம். மழை வச்சு தரேன். வேற என்ன கேட்ப? முடிச்சு கொடுக்கேன். கடன் எத்தனை பேருக்கு கேட்க மாட்டா? காலைல விடல கேட்டோம். ஏன் அப்படி நிக்கியா? உட்காரலாம். எங்க உட்காரணும் உட்கார கூப்பிடுவேன். அதை பத்தி ஒண்ணும் இல்ல. கருப்பசாமி மழைக்காணி பார்த்தேன்டா. அப்படி இருக்கக்கூடிய பேங்க்லயும் அப்படி இருக்கக்கூடிய கடனும் 3 லட்சம் இருக்கு. 3 இடத்துல கொடுக்கணுமாப்பா? 3 இடம் தான் என் காலத்துல சொல்லுதா? உண்மையா இல்லையா? முடிச்சு வச்சு தரேன். ஆடி அமாவாசை சிறப்பான கூட அன்னதானம் போட்டு நல்லபடியா பாலை வச்சு தரேன். கருப்பசாமி திருநாள் எடுத்து வச்சுக்கோ. வேற என்ன கேட்ப? என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? உருவாக்கி கருப்பசாமி இருக்கேன், பயப்படாம போயிட்டு வா, வாழ வச்சு தரேன். அமாவாசை அப்படி முடிஞ்சா என்ன பார்க்க வரேன். அப்படியாப்பா? போயிட்டு வா, பார்த்துக்கலாம். கருப்பசாமி ஆமா சரி. அப்படி இருக்குமாப்பா? சரி. அப்படி கேட்கலையே என்ன காதுல? எத்தனை வருஷம்? அப்படியாப்பா? சரி. இப்போ 11 ஆண்டு இந்த கருப்பசாமியை கும்பிட்டு கருப்பா நீதான் வேணும்னு கேட்டு வந்திருக்க. இப்ப முதல் வீட்டுல இருக்கா திருப்பத்தூர் போய் யாருக்கா? திருப்பத்தூர்